Today we will see that Geography Unit 5 Hazard. Hazard means அபாயம் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன அபாயங்கள் இயற்கையாக நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேர் அதாவது ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்குள்ளார கான்வர்சேஷன் மாதிரி இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஆல் ஆர் ப்ரெசென்ட் டுடே அப்படின்னு. நோ டீச்சர், ஸ்ருதி இஸ் ஆப்சென்ட் டுடே. ஸ்ருதி ஆப்சென்ட் ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதான்னு டீச்சர். அதாவது இந்த மாதிரி அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் அவன் மேலே விழுந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவங்க பேசிட்டு இருக்கும்போது அசாட் அப்படிங்கிற ஒரு வேர்டு டீச்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால அசாட்னா என்ன மீனிங் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தான் இந்த கிளாஸ் இந்த லெசன் போயிட்டு இருக்குது. ஓகேவா, இதுதான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்லியிருக்காங்க. அசாட் அதாவது அசாட் அப்படின்னா அந்த ஃபுட்பால் பிளேயர் நேம் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்படிங்கிறது ஒரு அபாயம். அப்படி அபாயங்கிற வேர்டு தான் நம்ம அசாட்னு சொல்கிறோம் அப்படின்னு மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, இன் த பிகினிங் ஆஃப் த 21st century, Earth supported a human population that was more numerous or found healthier and wealthier than even before. அதாவது 18th century வரைக்கும் 21st century வரைக்கும் மக்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க, நல்லா பெட்டராக ஒரு ஹெல்த்தியான பர்சனாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பாப்புலேஷன் உருவாக காரணமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அட் த சேம் டைம் there were a lack of awareness on the risk that faced by the people. ஆனால் அந்த செஞ்சுரிலையும் நிறைய விஷயங்களை மக்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ப்ராப்ளம்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்ன நிறைய அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிற விழிப்புணர்வும் அவங்களுக்கு தேவைப்பட்டது. பை கீப்பிங் திஸ் இன் மைண்ட், a present lesson the hazard intended to familiarize the different type of hazard to promote awareness among student regarding hazard. அதாவது எத்தனை டைப்ஸ் ஆஃப் hazard, அபாயங்கிறது எத்தனை வகைகளாக இருக்குது அப்படிங்கிறத அந்த லெசனில் நம்ம பிரித்து படிக்க போகிறோம். முதல்ல அசாட் அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன் என்ன, மீனிங் வாட் இஸ் அசாட் அது சொல்லியிருக்காங்க. அசாட்ஸ் ஆர் டிஃபைன்டு as a thing, person, event or factor that poses a threat to people, structure or economic asset and which may cause a disaster. இதை தான் நம்ம வந்து அசாட்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது அசாடுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ஒரு திங்க் ஆர் பர்சனாக இருக்கலாம், ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அது ஒரு காரணியாக இருக்கலாம். அந்த மாதிரி மக்களை எந்த விதத்தில் துன்பப்படுத்துதோ அதை தான் நம்ம அசாட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த வேர்டு அசாடுங்கிற வேர்டு எதில் வந்தது அப்படின்னா, ஒரு ஃப்ரெஞ்சு, அதாவது ஃப்ரெஞ்சு வேர்டு. இதுக்கு மீனிங்கு கேம் ஆஃப் டைஸ். என்ன வேர்டு, இதுக்கு மீனிங்கு கேம் ஆஃப் டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தென் இதில் வந்து நேச்சுரல் ஹசார்ட்னா என்ன, டிசாஸ்டர்னா என்ன, காஸ்டோராபி அப்படின்னா என்ன அப்படின்னா, அசார்ட்னா நார்மலாக இருக்கிற அபாயங்களை தான் நம்ம அசார்ட்னு சொல்லுவோம். நேச்சுரல் ஹசார்ட் இஸ் ஏ நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் ஈவெண்ட் தட் ஏ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் த்ரெட் டு ஹியூமன் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அது மேலே நடக்கிறது நம்ம ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைட்டாக நடக்கிறது நம்ம ஹசார்ட்னு சொல்லுவோம். அதே பிகம் ஹியூமன் யூஸ் ஆஃப் த லேண்டு. அதாவது டிசாஸ்டர் அப்படின்னா அதை விட பெருசு, அதாவது அந்த அபாயத்தோட பெருசாக நடக்கிறது தான் நம்ம டிசாஸ்டர்னு சொல்லுவோம். அதாவது லிமிட்டட் டைம் ஸ்பேன் இன் ஏ டிஃபைன்டு ஏரியாஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள ஒரு இடத்துல நடக்கிற நிகழ்வு, அதிகமாக நடக்கிற நிகழ்வு தான் நம்ம டிசாஸ்டர்னு சொல்லுவோம். காஸ்டோராபி அப்படின்னா மாசிவ், பெரிய நிகழ்வாக நடக்கிறது, ஒரு பிக் டிசாஸ்டரை தான் நம்ம சொல்கிறோம். பெரிய பொருள் செலவு சேதங்கள்லாம் ஏற்படுது இல்லையா, அதை தான் நம்ம காஸ்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சரி, டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, டைப்ஸ் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் தியர் காசஸ் ஆஃப் அக்கரன்ஸ், பேசிஸ் ஆன் அதாவது நேச்சுரல் ஹசார்டு, ஹியூமன் மேடு அதெல்லாம் வரதை நம்ம பேஸ்ட் ஆன் தியர் காசஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது பேஸ்ட் ஆன் தியர் ஆரிஜின், அதில் அடிப்படையிலிருந்து வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் பேஸ்ட் ஆன் த நேச்சுரல் ஹசார்ட்னா என்ன. தேர் ஆர் ரிசல்ட் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ், அதாவது எர்த்குவேக்கு, ஃப்ளட்டு, சைக்ளோனிக் ஸ்ட்ரோமு, ட்ரஃப்பு, லேண்ட்ஸ்லைடு, இந்த சுனாமி, வல்கனிக் எரப்ஷன், இது எல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம நேச்சுரல் ஹசார்ட். அதாவது நிலநடுக்கம், வெள்ளம், அதாவது புயல், இந்த மாதிரி பஞ்சம், நிலச்சரிவு, சுனாமி, எரிமலை வெடிப்பு, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் மேட் ஹசார்ட் அப்படின்னா அவங்களால ஏற்படக்கூடியது. அது என்னென்ன அப்படின்னா, கெமிக்கல், நிறைய ஆற்றுல நிலத்தில் வந்து கெமிக்கலை வந்து தொழிற்சாலையிலேருந்து வர ஆயில் கெமிக்கல்லாம் வெளியிடுறது. அடுத்தது அதாவது இண்டஸ்ட்ரியல் கழிவுகள்லாம் வந்து
அதை கொடுத்து நம்ம மண்ணையோ தண்ணீரையோ அதை அசுத்தப்படுத்துறது தான் நம்ம ஹியூமன் மேட் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஹெல்த் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் காஸ் டேமேஜ், மக்களுடைய உடல்நல பாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம ஹியூமன் மேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்ன அதில் இதே எக்ஸ்ப்ளாய்ஷன்ஸ் அப்படின்னா ஹசார்டஸ் வேஸ்ட்டு அதாவது நிலச்சரிவு அபாயங்களை ஏற்பட்ட பின்ன சென்றடைகிற அந்த வேஸ்ட்டு, பொல்யூஷனு, ஏரு, வாட்ரு, லேண்டு, டேமு, ஃபெயிலியர் ஆஃப் வாரு, சிவில் கான்ஃப்ளிக்ட், இது எல்லாமே வந்து அதாவது மனிதனுடைய முறையில் மனிதனால் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னா என்ன? தேர் ஆர் காஸ்ட் பை த கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அண்ட் மிஸ்டேக் ஆஃப் ஹியூமன். சம் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. த ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளட் and drought may increase due to the indiscriminate, அதாவது felling trees, அதாவது மரம் வெட்டுறது, மக்களால் என்னென்ன ஏற்படுது சோசியலிசம்னா மரங்களை அங்கங்கே வெட்டி போடுறது, மழை நீர் வராமல் பார்த்துக்கிறது, காடுகளை அழிக்கிறது, இது எல்லாமே ஒரு பேரழிவு ஏற்படுறதுக்கான காரணிகள் தான். இங்கே நிலச்சரிவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னாலும் மக்கள் வந்து அதிகமாக அந்த இடத்துல வசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டோம் சர்ச் ஹசார்ட் worsened by destruction of mangroves. மாங்குரூவ் காடுகளை அழிச்சோம்னாவே வந்து நீர் ஆதாரம் குறைக்கப்பட்டு வேர்லாம் பிடிக்கிறது இல்லாமல் அது அழிகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இது மாதிரி தான் நிறைய ப்ராப்ளம் வந்து வெஹிக்கலால் ஏற்படக்கூடிய பொல்யூஷன் அந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேஸ்ட் ஆன் த ஆரிஜின். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பேஸ்ட் ஆன் த ஆரிஜின். ஃபர்ஸ்ட் இதில் இத்தனை வகையாக இருக்குது: அட்மாஸ்பியரிக், ஜியோலாஜி, ஹைட்ரோலாஜி, வல்கனிக், என்விரான்மெண்ட், பயோலாஜி, டெக்னாலஜிக்கல் அண்ட் ஹியூமன். இப்போ அட்மாஸ்பியரிக் அப்படின்னா என்ன? அதாவது டிராபிக்கல் ஸ்ட்ரோமு, தண்டர் ஸ்ட்ரோமு, லைட்டனிங், டொர்னாடோஸ், அவலான்ச்சஸ், ஹீட் வேவ்ஸ், ஃபாக் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர். அதாவது டிராபிக்கல் ஸ்ட்ரோம்னா என்ன சொல்கிறது? அந்த ரேகையில் எப்படி சொல்கிறது, மத்திய ரேகை, கடகரேகை, இந்த மாதிரி நிகழ்வுனால ஏற்படுது. தண்டர் ஸ்ட்ரோம்னா இடி, மின்னல், இந்த மாதிரி லைட்னிங் அதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது அவலான்ச்சஸ், ஹீட் வேவ்ஸ், வெப்ப காற்று. அது மட்டும் இல்லை, ஃபாரஸ்ட்டில் திடீர்னு நெருப்பு பிடிக்கிறது இதெல்லாம் எதால் ஏற்படுது அப்படின்னா காற்றோடைய அந்த காற்றின் அபாயத்தால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோலாஜிக் அப்படின்னா எர்த்குவிக் அப்படி சொல்கிறாங்க. புவியியல் மாற்றங்கள், புவியில் ஏற்படக்கூடிய மாற்றம், அபாயம் அப்படின்னா அது வந்து எர்த்குவிக்கு, சுனாமி, நிலச்சரிவு, இதெல்லாம் தான் நம்ம நிலத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது ஜியோலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். காற்று, நிலம். அடுத்தது என்ன வரும்? அப்போ நீர், ஹைட்ரோலாஜிக்கல் ஹசார்ட். ஹைட்ரோ அப்படின்னா நீர், ஓகேவா? அதாவது ஃப்ளட்டு, ட்ரட், கோஸ்டல் எரோஷன் அண்ட் ஸ்டோம் சர்ஜ். வெள்ளமாக இருக்கட்டும், பஞ்சம், வெள்ளம் இல்லாமல் வெள்ளம் இருந்தால் தான் அங்கே பயிர்கள்லாம் நல்லபடியாக அந்த பஞ்சம், அதாவது கடற்கரை ஓரங்களில் ஏற்படக்கூடிய மண்ணரிப்பு, இந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் நம்ம ஹைட்ரோலாஜிக்கல் ஹசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வல்கனிக் ஹசார்ட் அப்படின்னா அதாவது எரிமலை வெடித்து லாவாலாம் வெளியில் வர்றது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது என்விரான்மெண்ட் ஹசார்ட் அப்படின்னா பொல்யூஷன் ஆஃப் சாயில் வந்து நம்ம பொல்யூட் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லையா, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வச்சு சாயில் நிறைய கெமிக்கல் உரங்களை போட்டு மண்ணை வந்து அசுத்தப்படுத்துறது, காடுகளை அழிக்கிறது, பூமியை வந்து வெப்பமயமாக்குறது, அதாவது வண்டி அதிகமாக யூஸ் பண்ணி ஏர் பொல்யூஷன் உருவாக்குறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பயோலாஜிக்கல் ஹசார்ட்னால என்ன ஏற்படுது? இந்த புவியியல் மாற்றங்களால் என்ன ஏற்படுது அப்படின்னா சிக்கன் பாக்ஸ் வருது, அதாவது சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸு, எய்ட்ஸு அண்டு கில்லர் பீஸ், இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது டெக்னாலஜிக்கல் ஹசார்ட் அப்படின்னா ஹசார்ட் ஆஃப் மெட்டீரியல் இன்சிடென்ட், ஃபயர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர், பிரிட்ஜு, டியூனல்ஸ், டேமு, நியூக்ளியர், இதனால் ரேடியேஷனால் ஏற்படக்கூடியதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டெக்னாலஜிக்கல் ஹசார்ட். நெக்ஸ்ட்டு ஹியூமன் இன்டியூஸ்டு ஹசார்ட் அப்படின்னா டெரரிசம், பாம் பிளாஸ்ட்டு, இந்த சண்டைலாம் நடந்தால் வார்னிங் போடுற அத்தனை கெமிக்கல் இதுவும் வந்து தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஹியூமன் இன்டியூஸ்டு ஹசார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததான் மேஜர் ஹசார்ட் இன் இந்தியா. மேஜராக என்னென்ன ஹசார்ட் வந்து இந்தியாவில் ஏற்படுது, முக்கியமாக என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா எர்த்குவேக்ஸ் அப்படின்னா நிலநடுக்கம், ஓகேவா? நிலநடுக்கம். எர்த்குவேக் இஸ் எ வயலண்ட் ட்ரெமோர் இந்த எர்த் கிரஸ்ட். எங்கே ஏற்படுதான்? எர்த்தோட புவி மேற்பகுதியில் இருக்கக்கூடிய கிரஸ்ட்ல இருந்து நம்ம ஏற்படுறதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எர்த்குவேக். சென்டிங் அவுட் ஆஃப் எ சீரியஸ் ஷாக் வேவ்ஸ். அது வந்து நமக்கு எந்த இடத்துக்கு கொண்டு போயிடுது? ஒரு சீரியஸ் வேவ்ஸ் ஆட்டத்துக்கு கொண்டு போயிடுது அப்படிங்கிறாங்க. எர்த்குவேக் ப்ரோன் ரீஜியன் ஆஃப் த கண்ட்ரி ஹவ் பீன் ஐடென்டிஃபைடு த பேசிக்
சயின்டிஃபிக் இன்க்ளூட் ரிலேட்டிங் seismicity எர்த்குவேக்ஸ். அதாவது நிறைய விதமான இந்த எர்த்குவேக் வந்து பல வகையான ஜோன்ஸில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜோன் 1 அப்படின்னா சும்மா அது வந்து நம்ம இதை பண்ண மாட்டோம், ஃபீலே பண்ண மாட்டோம். அடுத்தது ஜோன் 2 அப்படின்னா கொஞ்சம் நிலநடுக்கம் ஏற்படுறது நமக்கு தெரியும். ஜோன் 3 அதாவது ஜோன் அப்படின்னா கீழே ஒன்றுனா சொல்லியிருக்காங்க பாரு. எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்னா இந்தியாவில் எப்படி எப்படி இருக்கு. ஜோன் 5 தான் ரொம்ப ஹையாக இருக்கும். ஜோன் 4னா ஹை. அடுத்தது ஜோன் 3னா மாடரேட், சமமாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜோன் 2னா ரொம்ப லோவாக இருக்கிற நிலநடுக்கம் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த இடத்துல ஏற்பட்டுச்சு அப்படின்னு இந்த பாக்ஸில் இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஃப்ளட். ஃப்ளட்டுன்னா வெள்ளம். அதிகமான தண்ணி வராட்டினால பஞ்சம், அதிகம் வெள்ளம் வந்தாலும் வெள்ளம்லாம் அடிச்சுட்டு போய் இப்போ கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நிறைய லேபர்ஸ்லாம் வந்து அதை அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறது தான் வெள்ளத்தால் ஏற்படுறது. ஐஸ் வந்து என்னாச்சு இதாகி உருகி அடிச்சமாக இருக்காது, லைட்டாக இருந்தாக்கா அது நமக்கு ஃப்ளட்டுன்னு சொல்ல மாட்டோம். அதிகமாக இருந்தால் நமக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தால் தான் என்ன சொல்லுவோம், நம்ம ஃப்ளட்டுன்னு சொல்லுவோம். இப்போ என்ன எங்கே ஏற்பட்டுச்சு, உத்தரகாண்டில் ரிஷிகங்காங்கிற இடத்துல நடந்ததா, நீர்மின் நிலையத்தில் ஏற்பட்ட அந்த பனி உருகி அடிச்சுட்டு போன அந்த ஃப்ளட்டில் 120 பேர் லேபர்ஸ் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னமும் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு அந்த வெள்ளம் அவங்கள அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தான் வந்து அசாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் லார்ஜ் வேவ்ஸ் இன் சீஸ் ஆர் த காமன் காஸ் ஆஃப் ஃப்ளட். இதெல்லாம் தான் வந்து லார்ஜ் வேவ்ஸ், நம்ம மிகப்பெரிய காற்று, கடல் காற்று இதெல்லாம் அடிச்சுட்டு வர்றது நமக்கு பெருசாக ஏற்படுறது தான் நம்ம காமன் காசுன்னு சொல்கிறோம். மேஜர் காஸ் ஆஃப் ஃப்ளட் என்னென்ன காசஸ்லாம் இருக்குது, காரணிகள். மெட்ரோலாஜிக்கல் ஃபேக்டர்னா என்ன, மெட்ரோலாஜிக்கலாக என்னென்ன இருக்குது, ஹெவி ரெயின்ஃபால், டிராபிக்கல் சைக்ளோன் அண்டு கிளவுட் பிரஸ்ட், அதான் ரொம்ப அதிகமாக மழை பெய்யுறது. அடுத்தது டிராபிக்ல பெரிய புயல் இருக்கிறது. அடுத்தது கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா கிளவுடுனா என்னென்னு சொல்லுவோம், மேகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கருமையாகி நமக்கு அதிக மழை நீரை கொடுக்குற மாதிரி ஏற்படுறது தான் நம்ம கிளவுட் பிரஸ்ட் அப்படின்னா. பிசிக்கல் ஃபேக்டர்னா என்னென்ன, அமைப்பு, நம்ம புவியியல் அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுற நிகழ்வுகளும் இருக்கு. லார்ஜ் கேட்ச்மெண்ட் ஏரியா, இந்தியா இன்அடிக்வேட் ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட், அதாவது ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட், ட்ரெயினும் வந்து அந்த ஃப்ளட்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கு அதெல்லாம் வந்து சரியாக நம்ம பராமரிக்காமல் இருந்தாலும் அதால் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹியூமன் ஃபேக்டர், மனிதர்களால் ஏற்படுறது அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன், முதல்ல காடுகளை அழிக்கிறது. அதாவது சிலிட்டேஷன், ஃபால்ட்டி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸு, ஃபால்ட்டி இரிகேஷன் ப்ராக்டிஸு, கொலாப்ஸ் ஆஃப் டேம்ஸு, இதில் வந்து அர்பனைசேஷன், இதெல்லாமே தான் வந்து ரீசனாக சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் மீனிங் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் அப்படின்னா தவறாக அதாவது கெமிக்கல்னால ஏற்பட்டு அந்த விளைவுகளால் ஏற்படுறது. இரிகேஷன் வசதி, நிறைய இடங்களுக்கு தவறாக வந்து இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டி செய்கிறது. அதாவது டேம் வந்து நம்ம கரெக்டாக பராமரிக்காமல் மழைக்காலங்களில் அது உடஞ்சி அதிகமாக வெளியேறது. இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து நகரமயமாகிறதுனால கிராமத்தில் அதிகமாக பராமரிக்க ஆள் இல்லாமல் போகிறது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஹியூமன் ஃபேக்டர்ஸாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா சைக்ளோன். அதாவது 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. சைக்ளோன் ஸ்ட்ரோம்ஸ்னா என்ன, சைக்ளோன்னா புயல், அதாவது சூறாவளி மாதிரி ஒரு வீசுகிற காற்று நம்ம சைக்ளோன் ஸ்ட்ரோம் சொல்லுவோம். சைக்ளோன் ஸ்ட்ரோம் இஸ் எ ஸ்ட்ராங் விண்ட், என்ன விண்டு, அப்படியே வேகமாக வீசக்கூடிய காற்று. அடுத்தது இது அட்மாஸ்பியரில் ரொட்டேட்ஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸ். இது எப்படி இருக்குமாங்க, சைக்ளோனிக்னா ஆன்டி கிளாக் வாய்ஸில் இது பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஹெமிஸ்பியர் அண்ட் கிளாக் வாய்ஸ் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர். டிராபிக்கல் சைக்ளோன் அண்ட் ஆர் கேரக்டரைஸ்டு பை த டெஸ்ட்ரக்டிவ் விண்ட், ஸ்ட்ரோம் சர்ஜ் அண்டு, அதாவது இது எவ்வளோ வேகமாக இந்த காற்று வீசும் அப்படின்னா 200 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சைக்ளோன் வந்து வீசும், நார்மலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின்ஃபால் வரும்போது 50 சென்டிமீட்டரில் வீசும், நார்மலாக இருக்கும்போது அதிகமாக வீசுறது 200 கிலோமீட்டர். அதே ரெயின்ஃபால் வரும்போது 50 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து 50 சென்டிமீட்டருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சடன் ரைஸ் ஆஃப் சீ வாட்டர் டியூ டு, அதாவது கடல் நீர் அதிகமாக அதாவது நம்ம திடீர்னு எதிர்பார்க்காம கடல் மட்டம் வந்து அதிகமாக உயர்றது, இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரோமுக்கான சைக்ளோனுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னா என்ன, வெஸ்ட் கோஸ்டல் ஏரியா ஸ்ட்ரோம் சர்ச்னா என்னென்ன அப்படிங்கிறத டிவைட் பண்ணியிருக்கேன். நான் இதெல்லாம் எங்கே ஏற்படுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரோம், புயல், சூறாவளி இதெல்லாம் அதிகமாக எங்கே ஏற்படுது, ஈஸ்ட்டில் அப்படின்னா நார்த் ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? அடுத்தது ஆந்திர பிரதேஷ் ரோட் ஒன்ஹோல் அண்டு மச்சரிப்பட்டினம். அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து நாகப்பட்டினம்
நாகப்பட்டினம், கடலூர். எப்பவுமே சுனாமி வந்தாலும் புயல் வந்தாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரே நகரம் எது தமிழ்நாட்டில்? நாகப்பட்டினமும் கடலூர் தான். புரியுதா? அது வெஸ்ட்ல எங்கெங்க அப்படின்னா வெஸ்ட்ல மகாராஷ்டிரா கோஸ்ட், ஹர்னை அப்படிங்கிற இடத்துல, அடுத்தது சவுத் குஜராத், அடுத்தது கல்ஃப் ஆஃப் கேம்பே, இதெல்லாம் தான் வந்து வெஸ்ட்ல ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிராஃப்ட். டிராஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பஞ்சம். பஞ்சம் எதனால ஏற்படுது? வெள்ளம் இல்லாட்டினா, அக்ரிகல்ச்சர் இல்லாட்டினா, அதாவது பூமி வறண்டு காணப்பட்டால் தான் பயிர் விளைவிக்க முடியாது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பஞ்சம், டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். எனி லேக் ஆஃப் வாட்டர் டு சாட்டிஸ்ஃபை த நார்மல் நீட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதாவது ரொம்ப லட்சக்கணக்கான வாட்டர் போதும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சருக்கு. லைஃப் ஸ்டாக், இண்டஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் பொல்யூஷன் மேபி டேர்ம்ட் அஸ் எ டிராஃப்ட். இதெல்லாம் வந்து தான் நம்மளை ஒரு பொல்யூஷன் அந்த டிராஃப்ட் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்ன அப்படிங்கிறதை வரிசைப்படுத்துங்க. மெட்ரலாஜிக்கல், எல்லாத்தையும் மெட்ரலாஜிக்கல், ஹைட்ரலாஜிக்கல், அக்ரிகல்ச்சர் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. மெட்ரலாஜிக்கல் டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் எ சிச்சுவேஷன் வேர் இஸ் எ ரிடக்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால் ஸ்பெசிஃபிக் பீரியட் பிலோ ஸ்பெசிஃபிக் லெவல். நமக்கு வந்து சுச்சுவேஷன், அதாவது ரெயின்ஃபால் வந்து எந்த அளவுக்கு எந்த இடத்துல கம்மியாக இருக்குது, எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு எந்த கம்மியாக கிடைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரலாஜிக்கல் அப்படின்னா இட் இஸ் அசோசியேட்டட் வித் ரிடக்ஷன் ஆஃப் வாட்டர். அதாவது இந்த இடங்கள்லாம் பாரு, தண்ணி எல்லாம் வறண்டு காணப்படுது இல்லையா? மேலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கலர் கலராக தண்ணி இருக்கிறது எப்படி, பஞ்சம்னா எப்படி, ஃப்ளட்டுனா எப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு டிவைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க பிக்சரில். அதாவது வாட்டர் இன் ஸ்ட்ரீம்ஸ், ரிவர் அண்டு ரிசர்வியர். 2 டைப்ஸ் ஆஃப், இதை வந்து இந்த ஹைட்ரலாஜிக்கில் வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க, சர்ஃபேஸ் வாட்டர் அண்டு கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நமக்கு இதுவும் இதை இல்லாமல் போனால் தான் நமக்கு என்ன ஆகுது? டிராஃப்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேஜர் ஏரியாஸ் ஹைலி ப்ரோன் டு டிராஃப்ட். எந்தெந்த ஏரியா வந்து இதில் அதிகமாக இந்த பஞ்சத்தினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த அரைடு அண்டு செமி அரைடு அப்படின்னா பாதி அளவுக்குலாம் எந்தெந்த இடத்துல அப்படின்னா அகமதாபாத் டு கான்பூர், அகமதாபாத்லேருந்து கான்பூர் வரைக்கும் ஒன் சைடு அண்டு ஃபார்ம் கான்பூர் டு ஜலந்தர், இந்த பகுதியில் அதிகமாக பஞ்சங்கள் ஏற்படுது. ஏன்னா இது ட்ரை ரீஜியன், ஒரு வறண்ட நிலப்பகுதி, வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வறண்ட நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா லேண்ட்ஸ்லைட்ஸ். லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னா நிலச்சரிவு. இது வரைக்கும் நான் பார்த்துருக்கோம் டிராஃப்ட், மெட்ரோலாஜிக்கல், ஹைட்ரோலாஜிக்கல் அண்ட் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து நிலச்சரிவு. ஓகேவா? நிலச்சரிவு எதனால் ஏற்படுது, நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லேண்ட்ஸ்லைட் இஸ் எ ரேபிட் டவுன்வார்ட் மூமெண்ட். அதாவது மேலே அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணுகளை என்ன பண்ணும், ஒரு இடத்துல சரிஞ்சு விழும் இல்லையா? அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடியது, உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் நம்ம லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இது எதால் ஏற்படும்னா ராக்கு, சாயில் அண்டு வெஜிடேஷன் டவுன், இதெல்லாம் கீழே வர்றது, சரிஞ்சு வர்றது தான் நம்ம லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா மேக்ஸிமம் கிராவிட்டி, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் ஜென்ரலி சடன் ஆர் அண்டு இன்ஃப்ரீக்வெண்ட். லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது எப்பயோ நம்ம நடக்க போகுதுன்னு தெரியாது, சடனாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. presence of steep slope and heavy rainfall, இந்த மாதிரி டைமில் தான் வந்து நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். weak ground structure, deforestation, earthquake, volcanic eruption, mining, construction of road and railways over the mountain, இந்த மாதிரிலாம் வந்து ரீசன் தான் வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்கான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசனு? வீக் கிரவுண்டு, அதாவது மண்ணோடைய தன்மை வந்து ரொம்ப பலவீனம் அடைகிறது, அது மட்டும் காடுகள் அழிக்கிறது, நிலநடுக்கம் ஏற்படுறதுனால, எரிமலை குளங்கள் வெடிக்கிறதுனால, சுரங்கங்கள் தோன்றதுனால, ரோடு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால, ரயில்வே ட்ராக் அமைக்கிறதுனால, மவுண்டனை வந்து அதிகமாக இந்த பாதிக்கப்படுறதுனால நிலச்சரிவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. about 50% இந்தியா லேண்ட் மாஸ் இன் ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட் hazard. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 15% வந்து நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வெரி காமன். எப்போ ஒரு காமனாக இருக்கக்கூடிய பிளேஸ் தான் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் கேட்ஸ், இந்த மாதிரி ரிவர் வேலிஸ் பகுதியில் வந்து காமனாக 50% நிலச்சரிவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நீலகிரி, கொடைக்கானல், இதெல்லாம் சொல்லலாம் அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய இடம், லேண்ட்ஸ்லைட் ஏற்படக்கூடிய இடம் அப்படின்னு. புரியுதாமா? ஃபர்ஸ்ட்டு லேண்ட்ஸ்லைடுனா என்ன, அது எதனால் ஏற்படுது, என்னென்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னேன், என்னென்ன செய்யும் போது ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். இந்தியாவில் எங்கே ஏற்படுது, தமிழ்நாட்டில் எங்கே ஏற்படுது சொல்லிட்டேனா. நெக்ஸ்ட்டு சுனாமி. சுனாமி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். டிசம்பர் 26 அப்போ சென்னையில் நடந்தது. புரியுதா? 24th கிடையாது, 24th நடந்தது. இது பல வருடங்கள் ஆனாலும் நமக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், நம்ம மனசில் அப்படியே நிற்கிற ஒரு நிகழ்வு தான் சுனாமி. நிறைய
அது மெரினா பீச்சில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இது அழிவு தான் வந்து இந்த சுனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. சுனாமி ரெஃபர்ஸ் டு ஹியூஜ் ஓஷன் வேவ்ஸ். இது என்ன சொல்லுது அப்படின்னா மிகப்பெரிய கடல் அலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது காஸ்ட் பை எர்த்குவைக், லேண்ட்ஸ்லைட், வல்கனிக் எரப்ஷன். இதுவும் அதுதான் ரீசன் சொல்கிறாங்க. இட் இஸ் ஜெனரலி நோட்டீஸ்ட் இன் த கோஸ்டல் ரீஜியன் பிட்வீன் ட்ராவல் பிட்வீன். இது எவ்வளோ அளவுக்கு இந்த கோஸ்டல் ரீஜனில் ட்ராவல் பண்ணோம், இதனுடைய ஸ்பீடு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா 640 and 960 கிலோமீட்டர். எவ்வளோ இருக்குமா? 640லேருந்து 960 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சுனாமி போஸ் சீரியஸ் டேஞ்சர். புரியுதா? சுனாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது அழிவு, அபாயம், ஹசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்டு சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு துசு அப்படின்னா அது வந்து மீனிங் வந்து ஹார்பர். புரியுதா? TSU அப்படின்னா ஹார்பர், நாமி சு நாமி அப்படின்னா ஹார்பர் வேவ்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட் இந்தியன் ஓஷன் சுனாமி. அதாவது இந்தியன் ஓஷனில் எப்போ சுனாமி ஏற்பட்டது அப்படின்னா 2004 ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் 26, 2004 ஏற்பட்டது தான் இந்தியன் ஓஷன்லையும். அதாவது 7.59 அந்த டைமில் காலையில் அது நடந்தது தான். இந்த லோக்கல் டைம் நம்ம டைம் பிரகாரம் சொல்லணும்னா 7:59 நடந்திருக்குது அந்த சுனாமி அப்படிங்கிறாங்க. எர்த்குவேக் மேக்னிடியூட்ல பொறுத்தவரைக்கும் இது எவ்வளோ காட்டுது? 9.1% வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோனேசியாவில் வந்து சுமத்ரா கடலில் வந்து இது இருந்திருக்குது. ஐலண்டில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. சுனாமினால கில்டு அட்லீஸ்ட் எவ்வளோ பர்சன்ஸ் வந்து இறந்துருப்பாங்கன்னா 2,25,000 பீப்புள் வந்து இறந்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. வித் இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்லாந்து, சோமாலியா, மாலத்தீவு இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து அந்த சுனாமிங்கிற அசார்ட்னால இறந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அசார்டஸ் வேஸ்ட். இந்த மாதிரி பேரழிவுகள், அபாயங்கள்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்லாம் தேங்கி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். த வேஸ்ட் தட் மே ஆர் டென்ட் டு காஸ் அட்வைஸ் ஹெல்த் எஃபெக்ட். அதாவது இதனால நிறைய வந்து மக்கள் பாதிப்படைவாங்க, நிறைய நோய்கள் உருவாக காரணமாக இருக்கும். அந்த வேஸ்ட் வந்து அங்கே தேங்கி இருக்கிறதுனால என்னென்ன ஏற்படும், என்னென்ன அங்கே இருக்கும்? ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டான்ஸ், டூல்ஸு, அன்யூஸ்டு ஃபியூல்ஸ், பைப்பு, இதெல்லாம் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டான்ஸ். இந்த மாதிரிலாம் பொருட்கள் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதனால ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டான்ஸ். என்னென்ன? டூல்ஸு, அன்யூஸ்டு ஃபியூல்ஸு, பைப்பு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கெமிக்கல் அப்படின்னா என்னென்ன கெமிக்கல் வந்து நம்ம வேஸ்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா சிந்தட்டிக், ஆர்கானிக், இன்ஆர்கானிக், மெட்டல், சால்ட், ஆசிடு அண்டு ஃப்ளேமபிள் அண்டு எக்ஸ்ப்ளோசிவ், இதெல்லாம் நம்ம கெமிக்கல்னு சொல்லுவோம். மெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னா ஹைப்போடெர்மிக் நீடில்ஸ் அண்டு பேண்டேஜஸ், அவுடேட்டட் ட்ரக்ஸு, இன்ஜெக்ஷனு, மருந்து, இதெல்லாம் வந்து டேட் எக்ஸ்பைரி ஆகி நிறைய நாள் அந்த தண்ணியில் ஊறி வெளியில் வந்து தங்கியிருக்குது இல்லையா, அதை தான் நம்ம வந்து மெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃப்ளேமபிள் வேஸ்ட் அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட், ஆயிலு, இந்த மாதிரி பெட்ரோல், ஆயிலெல்லாம் வந்து தேங்கி இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஃப்ளேமபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியிலேருந்து வர புகை, நம்ம ஏதாவது உற்பத்தி செஞ்சு அதை வேஸ்ட் ஆகிற உற்பத்தியின் வேஸ்ட் பொருளை, இதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்லுவோம். ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா அதாவது பெஸ்டிசைட்ஸ் வேஸ்ட் ஆயில், ஆட்டோமொபைல் செய்கிறது, பேட்டரி செய்கிறது, இப்போ நம்ம சிம்மெலாம் ஃபோன்லாம் உருவாக்குறோம் இல்லையா, அந்த திங்ஸ்லாம் நம்ம ஹவுஸ் ஹோல்டு அசார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹவுஸ் ஹோல்டு அசார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கொரோனோவில் அப்படிங்கிற ஒரு டிசாஸ்டர் தான் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு அசார்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் எப்போ நடந்தது, அது வந்து எத்தனை மக்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த பேரால் கொடுத்துருக்காங்க. ஆனால் 33 வருடம் ஆகும் இந்த கொரோனோவில் அப்படிங்கிற இன்சிடென்ட் நடந்து இன்னமும் அதனுடைய அபாயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொல்யூஷன் ஆஃப் ஏர். பொல்யூஷன் ஆஃப் ஏர், இப்போ ஏர் வந்து நம்ம எந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணுறோம், அதாவது ஏர் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் செவரல் கேசஸ். அதாவது ஏர்ங்கிறது ஒரே ஒரு கேஸ் இருக்கிறதுல நிறைய வாயுக்கள் கலந்தது தான் நம்ம காற்றுன்னு சொல்லுவோம். த மெயின் கேசஸ் நைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்குதுல 98.09%. ஓகேவா? நைட்ரஜன் மட்டும் எவ்வளோ இருக்கு? 78.09% இருக்குது. அடுத்தது ஆக்சிஜன் வந்து 20.95%. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03%. இவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லை, வேறு வேறு கேஸஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்கான், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஹைட்ரஜன், ஓசோன், ஆனால் ஜீனன் அண்ட் மீத்தேன், இதெல்லாம் தான் அதிகமாக இன்னும் கலந்துருக்கு ஏரில். ஏர் பொல்யூஷன் இஸ் த கண்டமினேஷன் அண்ட் இன்டோர் அவுட்டோர் ஏர். அதாவது இது
இந்த ஏர் பொல்யூஷனை ரெண்டாக பிரிக்கிறாங்க, இன்டோர் அண்ட் அவுட்டோர் அப்படின்னு. ஸோ சாலிட் அண்ட் மாடிஃபைட், அது திடமானது, அதாவது மாறும் தன்மையுடையது அப்படிங்கிற மாதிரி மாற்றம் அடையக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏர் பொல்யூஷன் கேன் பி கேட்டகரைஸ்டு இன்டு பிரைமரி. ஏர் பொல்யூஷன் வந்து இரண்டாக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா பிரைமரி பொல்யூட்டன், செகண்டரி பொல்யூட்டன். பிரைமரினா என்னென்ன வரும், செகண்டரினா என்னென்ன வரும். பிரைமரி அப்படின்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன், பர்டிகுலர் மேட்டர், அதர் பிரைமரி பொல்யூட்டன். அதாவது இந்த சல்ஃபர், நைட்ரஜன், கார்பன் இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க பிரைமரி அப்படிங்கிறாங்க. செகண்டரி அப்படின்னா கிரவுண்ட் லெவல் ஓசோன், அதாவது ஸ்மோக்கு கிரவுண்ட் லெவலில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். பொல்யூஷன் ஆஃப் வாட்டர். பொல்யூஷன் ஆஃப் வாட்டர்னா என்ன அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் மே பி டிஃபைன்ட் இன் ஆல்டர்னேஷன் இன் த பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் வாட்டர். நிறைய மாற்றங்கள் அடைஞ்சு தான் வந்து ஏர் வந்து வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. அது வாயுக்களால் இருக்கலாம், அதாவது தொழிற்சாலைகளால் இருக்கலாம், மக்களால் இருக்கலாம், புரியுதா, அசார்ட்னால இருக்கலாம். இதனால் நிறைய விஷயங்களால வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி காஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஆன்டிபயோட்டிக் லைஃப். ஆனால் பின்னாடி வரக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் பொல்யூஷன் ஹாஸ் பீன் டேக்கிங் பிளேஸ் ஆன் ஏ லார்ஜ் ஸ்கேல், அதாவது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா அந்த ஹாஸ் பீன் டேக்கிங் பிளேஸ், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அதிகமாக பரவக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சியாக நடக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது த மேஜர் காஸ் ஆஃப் த வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னா அர்பனைசேஷன். அர்பனைசேஷன்னா மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரமயமாகுது, கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு போகிறது சொல்லுது. இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கழிவுகள் அப்படின்னு அர்த்தம். சீவேஜஸ். அடுத்தது அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப், அடுத்தது அக்ரிகல்ச்சர்னால ஏற்படக்கூடிய இது அப்படிங்கிற சீ வாட்டர் வந்து உயர்றது. அடுத்தது சாலிட் வேஸ்ட், திடமான பொருட்கள் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணி நீரில் விடுறது. இதெல்லாம் தான் வந்து வாட்டர் பொல்யூஷனுக்கான மெயின் காரணம். சரி, இந்த அசார்ட் நடந்தால் என்ன நடக்கணும், அது மட்டும் இல்லை அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. நீட்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் அப்படின்னா அதாவது ப்ரிவென்ஷன் பிளானிங் கன்சிஸ்ட் ஆஃப் அசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்டு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். அதாவது முதல்ல நம்ம அந்த அசார்ட் எங்கே நடக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அதுக்கான தேவைகளை நாம் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு. டிலேடு ஆக்ஷன் மேபி இன்க்ரீஸ் த எக்கனாமிக் லாசஸ். அதாவது டிலேடு ஆக்ஷன் மே இன்க்ரீஸ், அதாவது எக்கனாமிக் லெவலில் அதை வந்து நம்ம பேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், அதுக்கு நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஃபார் டிலே டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா ப்ரிவென்ஷன் இன் பர்காப்ஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டாலும் அதில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்தியா மாதிரி ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கிற கண்ட்ரி நிறைய எக்கனாமிக் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி செலவு பண்ணி நம்ம இந்த அசாடி எப்போ நடக்கும், எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் செய்ய தேவைப்படுது. இந்த மாதிரி முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அப்படி நம்ம கண்டிப்பாக நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.